everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரெஸ்டிங் MCQs ஆஃப் சைக்காட்ரி. ஸோ ஃபஸ்ட் MCQ வந்து all of the following are components of topographic model of mind described by Sigmund Freud எக்ஸப்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிக்மண்ட் ஃப்ரெய்ட்ன்றவர் தான் ஃபாதர் ஆஃப் சைக்காட்ரின்னு சொல்கிறாங்க. இவர் வந்துட்டு ஒரு மாடல் கிரியேட் பண்ணுறாரு. என்னென்னா இந்த மாதிரி கான்ஷியஸ், ப்ரீ கான்ஷியஸ், அன்கான்ஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 மைண்ட் இருக்கிறதா சொல்கிறாரு. ஸோ அப்போ இந்த கொஸ்டின் படி எக்ஸப்ட் தான் கேட்குறாங்க. ஸோ இது 3மே இருக்குது. சப்கான்ஷியஸ் வந்து அவர் சொன்ன மாடலில் கிடையாது. செகண்ட் கொஸ்டின், அனலைஸ் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த ஸ்ட்ரக்சரல் மாடல் ஆஃப் மைண்ட் அண்ட் சூஸ் த கரெக்ட் செட் ஆஃப் ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃப்ரம் தீஸ். ஃபர்ஸ்ட் ஒன், ஈகோ லைஸ் இன் ஆல் 3 கான்சியஸ், ப்ரீ கான்சியஸ் and unconscious parts of the mind. Instinctual drives are part of it. The superego is mostly present in conscious part of mind. ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணுன்னா இட்டு என்னது. ஸோ இட்டுனா இன்ஸ்டிங்ஷனல் ட்ரைவ். அதாவது நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம பிறந்ததுலேருந்தே நமக்கு சப்கான்ஷியஸ், அன்கான்ஷியஸாக வந்து ஒரு விஷயம் இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும், லைக் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஊர் சுற்றணும், ஃபுல்லாக டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்கிறது தான் நமக்கு ஆக்சுவலி பிடிக்கும். ஸோ அதை வந்து இட்டுன்னு சொல்கிறோம். அதே சூப்பர் ஈகோன்னு என்ன அர்த்தம்னா ஹை லெவல் ஆஃப் டிசிப்ளின். சூப்பர் ஈகோ செம்ம டிசிப்ளின்டாக இருக்கிறது. அதாவது உண்மையிலே லைக் பண்ணி இந்த வாழ்க்கையில் முன்னேற சொல்லுவாங்களே. ஸோ கன்னியஸாக இப்போ ஃபுல் டைம் படிக்கிறது ப்ளஸ் டிசிப்ளின்டாக டைமுக்கு ஏற்ற மாதிரி இப்போ கரெக்டாக சாப்பிட்றது, கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணுறது பண்ணுறதுலாம் சூப்பர் ஈகோன்னு சொல்லுவாங்க. அண்ட் அப்புறம் ஈகோன்னு ஒன்று இருக்குது. ஈகோன்னு என்னென்னா இது ரெண்டுத்தையும் ஒன்றா எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணுறது. ஸோ ஓரளவுக்கு என்ஜாய்மெண்ட்டும் பண்ணிவிட்டு கரெக்டாக படிக்கிற டைமில் படிக்கவும் சரி, இது பேர் ஈகோன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 விஷயத்த வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த மைண்டோட இதில் பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம கான்ஷியஸ், ப்ரீ கான்ஷியஸ், அன்கான்ஷியஸ் தான் பார்த்தோம். அதுலேயே வந்து இப்போ ஈகோ வந்துட்டு 3த்துலேயும் இருக்கும். கான்ஷியஸாகவும் இருக்கும், ப்ரீ கான்ஷியஸ்லேயும் இருக்கும், அன்கான்ஷியஸ்லேயும் இருக்கும். அது இட்டுன்றது உங்கள் பேசிக் இது, அதுதான் அன்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும்னு சொன்னோம். ஸோ அது அன்கான்ஷியஸில் மட்டும்தான் இருக்கும். சூப்பர் ஈகோவுமே 3த்துலேயுமே இருக்கும். கான்ஷியஸாகவும் இருக்கும், ப்ரீ கான்ஷியஸ், அன்கான்ஷியஸ் 3த்துலேயுமே இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த மாடலோட ஃபுல் மாடல். இதில் ஃபஸ்ட்டு லைன் பார்த்தீங்கன்னா ஈகோ லைஸ் இன் ஆல் த 3. கரெக்டு, ஈகோ 3த்துலேயுமே தான் இருக்குது. தென் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் இட். ஸோ இன்ஸ்டிங்ஷுவல் ட்ரைவ்ஸ் வந்து பார்ட் ஆஃப் இட். ஸோ அதுவும் கரெக்டு தான். தென் அப்புறம் சூப்பர் ஈகோஸ் மோஸ்ட்லி ப்ரெசென்ட் இன் கான்ஷியஸ் மைண்ட். ஆனால் இப்போ என்ன பார்த்தோம், சூப்பர் ஈகோ வந்து 3த்துலேயுமே தான் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து அது ராங். என்ன கேட்டிருக்காங்க, ஸோ அதை இங்கே ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 and 2 ஆர் ட்ரூ. இதுதான் கரெக்டான ஆன்சர். The next question. Lena, the sister of Gav, disciplines her brother like her mother would when she isn't home. What type of defense is being followed here? ஸோ என்னென்னா 2 பேர் இருக்காங்க, ஒரு அக்கா, ஒரு தம்பி. இந்த தம்பி வந்து ஏதோ தப்பு பண்ணியிருக்கான். அப்போ இந்த அக்கா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அம்மா இருந்திருந்தால் எப்படி திட்டுவாங்களோ அதே மாதிரி திட்டுறான். ஸோ இப்போ இது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ரிக்ரெஷன் என்ன அர்த்தம்னா நம்மளோட ஏஜை விட்டு கம்மியாக போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு திடீர்னு என்ன பண்ணுறேன்னா வேண்டி குழந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறேன். லைக் குழந்த மாதிரி பேச ஆரம்பிச்சு நான் அந்த டிஃபென்ஸ் வந்து என்னோடய டிஃபென்ஸை ட்ரை பண்ணுறேன். ஸோ அது வந்து ரிக்ரெஷன்னு சொல்லுவாங்க. அது ப்ரொஜெக்டிவ் ஐடென்டிஃபிகேஷன், அதாவது ஒருத்த மேலே ப்ரொஜெக்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மேனேஜர் இருக்காங்க, அவங்களுக்கு கீழே நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய டாஸ்க் வருது. அந்த டாஸ்க் வந்து இந்த மேனேஜர்னால் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இந்த மேனேஜர் என்ன பண்ணுவான்னா வேணுன்ட்டே ஒருத்தனை பிக் பண்ணி அவன்கிட்டே அதிகமான வேலையை கொடுத்துக்கிட்டே இருப்பான். இப்போ அவனால் வந்து இந்த வேலையை பண்ண முடியாது. ஸோ அப்போ அவனால் பண்ண முடியல, அதனால தான் என்னாலையும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு வேறொத்த மேலே அவனால் முடியாத தன்மையை வேறு ப்ரொஜெக்ட் பண்ணுவான். இது ப்ரொஜெக்டிவ் ஐடென்டிஃபிகேஷன் சொல்கிறாங்க. அப்புறம் சொமேட்டிசேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம அன்கான்ஷியஸ் மைண்ட் நமக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை வந்து நமக்கு ஒரு சிம்டமாக, அதாவது லைக் பாடியிலே சிம்டமாக வந்து வெளிப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரொம்ப நாளாக வந்துட்டு உங்களுக்கு எப்படி சொல்கிறது, எக்ஸாம் ஸ்ட்ரெஸ், இப்போ நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, எக்ஸாம் பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அது அன்கான்ஷியஸாக இன்க்ரீஸ் ஆகுது.
அப்போ என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக தலைவலி காமிச்சிது. ஸோ அப்போ என்ன அர்த்தம், தலைவலி வந்து ஒரு சொமேட்டிக் சிம்டம், ஆனால் வந்து ஸ்ட்ரெஸ் தான் அதை காஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் உள்ளே இருக்கிற அன்கான்ஷியஸாக இருக்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துட்டு ஒரு வெளியே சிம்டமாக வெளிப்படுது, வந்து சொமட்டிசேஷன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்ட்ரோஜெக்ஷன். ஸோ இன்ட்ரோஜெக்ஷனும் நம்ம பார்த்தது, அதாவது வேற ஒருத்தரோட கேரக்டரை நம்ம இம்பைப் பண்ணி அதை வச்சு ஒருத்தங்களை இது பண்ணுறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லீனான்ற இந்த அக்கா வந்துட்டு அவங்க அம்மா மாதிரி அவங்க அம்மாவோட கேரக்டர் ஃபுல்லாக இம்பைப் பண்ணி அதே மாதிரி அவனோட தம்பியை வந்து திட்டுறான். ஸோ அப்போ வந்து இது வந்து இன்ட்ரோஜெக்ஷன். The next, given are the various stages of psychosexual development, which stage development is seen in 4-year-old? ஸோ இது என்னென்னா சைக்கோசெக்ஷுவல் டெவலப்மெண்ட். இதுவுமே வந்து அந்த சிக்மெண்ட் ஃப்ரூடன் தான் கொடுத்தாரு. ஆனால் இது ஆக்சுவலி இது ரொம்ப ரொம்ப பழைய ஒரு இது. பட் ஸ்டில் இதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஸ்டேஜ் 1 வந்து 0 to 18 months, அப்புறம் ஸ்டேஜ் 2 வந்து 1.5 years to 3 years, அப்புறம் ஸ்டேஜ் 4 வந்து 3 to 5 years, அப்புறம் இது வந்து 5 to 11 years, அதுக்கப்புறம் 11 to 13 years தான் கொடுத்துருப்பாங்க ஸ்டேஜ் 5. மொத்தம் 5 ஸ்டேஜஸ் இருக்கிறதுல. ஸோ இதில் என்ன இருக்கும்னா லைக் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து ஓரல் ப்ளஷர்னு போட்டிருப்பாங்க. என்னென்னா லைக் ஓரலாக எல்லாமே பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரெஸ்ட் மில்க் குடிக்கிறது தான் அந்த குழந்தைக்கு இருக்கிறதுலே அதிகமான சந்தோஷம் தரும். ஸோ அதில் என்னெல்லாம் வாயில் இது பண்ணுறா அது எல்லாமே அதிகமான சந்தோஷம் தரும். அப்புறம் ஸ்டேஜ் 2 வந்து பவல்னு கொடுத்துருப்பாங்க, பவல் ஹேபிட்ஸ்லாம் பண்ணுவோம். ஸ்டேஜ் 5 வந்து ஜெனிட்டலியாக ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ இது எதுவுமே ஜெனிட்டலியாக தான் வரும். ஸோ இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க 4-year-old. ஸோ 4 years இங்கே வருவாங்க. ஸோ ஸ்டேஜ் 3 தான் ஆன்சர். இது ஃபன் டிஸ்கிரைப்ஸ் அ நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இது எதுன்னு கேட்குறாங்க. ஆடிங் அ ஃபேவரபிள் ஸ்டிமுலஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையன் இருக்கான், அவன் வந்து ஏதோ நல்ல விஷயம் பண்ணான்னா உடனே ஃபேவரபிள் ஸ்டிமுலஸ், அவனுக்கு ஒரு சாக்லேட் தரேன், ஒரு சாக்லேட் தந்தேன்னா இப்போ என்ன ஆகுனா இது வந்து பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். இது பாசிட்டிவ் ஸோ பாசிட்டிவாக ஒரு விஷயம் நான் பண்ணுறேன், ஸோ தட் அவன் அவன் பண்ண நல்ல விஷயத்தை திரும்பி பண்ணுவான்றதுனால இது வந்து பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். அடுத்து நம்ம தேர்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். ஆடிங் அ அன்ஃபேவரபிள் ஸ்டிமுலஸ். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் அதே மாதிரி தப்பு பண்ணுறான், தப்பை என்ன பண்ணுறேன்னா அவனை போட்டு அடிக்கிறேன். ஸோ அடிக்கிறது என்னது, ஆக்சுவலி பனிஷ்மெண்ட். என்ன பனிஷ்மெண்ட்டு, நெகட்டிவ் பனிஷ்மெண்ட். அடிக்கிறது உனக்கு பிடிக்கல, வேண்டிய அன்ஃபேவரபிளான ஸ்டிமுலஸை வந்து அவனுக்கு நான் ஆட் பண்ணுறேன். ஸோ வந்து நெகட்டிவ் பனிஷ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதே ரிமூவிங் அ ஃபேவரபிள் ஸ்டிமுலஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இதே மாதிரி ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து தப்பு பண்ணுறான். தப்பான என்ன பண்ணுறேன்னா நான் வந்து இப்போ அவன் வந்து இப்போ சாக்லேட் வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்க, அதை நான் பிடுங்கிடுறேன் அவன்கிட்டேருந்து. ரிமூவிங் அ ஃபேவரபிள் ஸ்டிமுலஸ், அதை நான் பிடிச்ச விஷயத்த நான் பிடுங்குறேன். இது பேர் என்னென்னா பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட். அதாவது பாசிட்டிவாக அவனுக்கு பிடிச்ச விஷயத்த வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன், அப்போ இது பனிஷ்மெண்ட்டாக மாறுது. ஸோ பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட். அதே இப்போ விட்டதுன்னு ரிமூவிங் அன்ஃபேவரபிள் ஸ்டிமுலஸ். ஸோ இதில் என்னென்னா அன்ஃபேவரபிள் ஸ்டிமுலஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதே மாதிரி ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து இப்போ நல்ல விஷயம் பண்ணுறான். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சரி ஓகே நீ நல்லது பண்ணியிருக்கேன், அதனால் வந்து நீ வந்து இன்னைக்கு வந்து இந்த வேலையை பண்ண தேவையில்லைன்னு சொல்லி அவனுக்கு ஒரு கஷ்டமான வேலையை ரிலீவ் பண்ணி விட்டுறேன். ஸோ அதே மாதிரி ரிமூவிங்க அன்ஃபேவரபிள், அவனுக்கு பிடிக்காத ஒரு வேலையை நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன், வேணாம் பண்ணாதான் சொல்கிறேன். அப்போ என்ன ஆகும், அவன் பண்ண நல்ல விஷயத்தை திரும்பி பண்ணுவான். ஸோ இதுவும் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் தான், ஆனால் எப்படின்னா நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ பி த ஆன்சர். Which of the following is the most widely used projective personality test? ஸோ ப்ரொஜெக்டிவ் பர்சனாலிட்டி டெஸ்ட்னு என்ன அர்த்தம்னா ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்குறோன்னா நம்ம எந்த கண்ணோட்டத்தில் அதை பார்க்குறோன்றதை கணிக்கிறதுக்காக. ஸோ இந்த டெஸ்ட்டுமே வந்து இப்போ இதெல்லாம் பண்ணுறது கிடையாது. ஐ மீன் இது ரிலேட்டிவ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ ஆனால் ஃபஸ்ட்டு இதுவும் என்ன பண்ணுறதுனா இந்த மாதிரி ஒரு இங்க் பிளாட் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. சும்மா இங்க்கை வந்து ஒரு பேப்பரில் கொட்டி இப்படி ஒரு டிசைன் மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி 10 டிசைன் இருந்துச்சு. அந்த 10 டிசைன் என்ன பண்ணுவாங்க, இதை காமிச்சிட்டு அந்த பேஷண்ட்க்கு என்ன தெரியுதுன்னு கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்தா நமக்கு வந்து இது ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி தெரியுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்படி இருக்குது, இங்கே ஒரு விங் அப்படி இருக்குன்னு சொல்லலாம். இல்லை சில பேர் என்ன சொல்லலாம்னா இது பார்க்க வந்து வவ்வால் மாதிரி இருக்குது,
லைக் வவால் பேட்மேனோட சிம்பிள் மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். சில பேர் பார்க்க வந்து இது ஒரு வேர்ட்டிப்ரா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி சொல்லும் போது ஒருவருன்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறத வச்சு அவங்க வே ஆஃப் திங்கிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம்னு சொல்கிறது தான் என்னோடய ஐடியா. ஆனால் அது இது கண்டுபிடிச்சது யாருன்னா இவர் தான், ரோஷாஷ். இவர் தான் கண்டுபிடிக்கிறாரு. இந்த டெஸ்ட்டு வந்து அப்போ வந்து யூஸ் பண்ணிருந்தாங்க. ஆனால் இப்போ ஏன் யூஸ் பண்ணுறது இல்லைன்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து டாக்டரு. ஸோ எனக்கு வந்து இது பார்க்க வந்து ஒரு பேட் மாதிரி தெரியலாம். அதுக்காக நான் அதுதான் கரெக்டுன்னு சொல்லக்கூடாது. ஒருத்தருக்கு இது பார்க்க பட்டர்ஃப்ளை மாதிரி தெரிஞ்சால் அதுவும் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் இது வந்து ஒருத்தரை நம்மளால் இது பண்ண முடியாதனால இந்த டெஸ்ட் இப்போ பண்ணுறது கிடையாது. பட் ஸ்டில் இந்த 4 டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு. ஸோ அதனால் மோஸ்ட் வைட்லி யூஸ் பண்ணிக்கிற டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்னொன்று இந்த இன்ஃப்ளோ டெஸ்ட்டுமே அதே இதோட டெஸ்ட்டே தான். ஆனால் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து 10 ஸ்டாண்டர்ட் தான் இருக்கும். இதில் வந்து மோர் தென் ஒரு 40 ஸ்டாண்டர்ட்ஸ் கிட்ட கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதில் கம்பேர் பண்ணும்போது இதுதான் ரொம்ப மோஸ்ட் வைட்லி யூஸ்ட். Then a 45-year-old male recently experienced several setbacks, including loss of his job and difficulties in his marriage. He expresses a sense of failure and fear that his life lacks purpose. He feels disconnected from his community and family, according to Erickson's stage of psychosocial development, which is he most struggling with. ஸோ இதுக்கும் ஃபஸ்ட்டு நம்ம அந்த டேபிள் பார்க்கலாம். ஸோ இப்படி ஒரு டேபிள் இருக்குது. இது என்னென்னா எரிக்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன கொடுக்குறாருன்னா சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் போடுறாரு. இது என்னென்னா ஸ்டேஜ் 1 வந்து பர்த் லைக் 0 to 1.5 இயர்ஸ் வரைக்கும். இது என்ன இருக்குன்னா ட்ரஸ்ட்டும் மிஸ்ட்ரஸ்ட். அந்த குழந்தைக்கு வந்து லைக் எதை நம்புறது எதை நம்பக்கூடாது அதுதான் அதோட மெயினானதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க அம்மா வந்து எல்லாம் நம்பிக்கையான விஷயங்களே சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தைய நம்பிக்கையாகவே வளரும். அதே இப்போ ஏமாற்றி வளர்றாங்க. அந்த குழந்தைய எல்லாத்துலேயுமே ஒரு மிஸ்ட்ரஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும் அந்த குழந்தைக்கு. அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 2 இது வந்து 1.5 இயர்ஸ் to 3 இயர்ஸ். அதில் வந்து அட்டானமி விசஸ் ஷேம் ஆர் டவுட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த குழந்தை வந்து தானாகவே எல்லாமே பண்ணுற அளவுக்கு டேலண்ட்டாக ஆகலாம் இந்த ஏஜில். ஆர்எல்ஸ் அது பண்ண முடியல அப்படின்னா அதுக்கான ஷேமும் இல்லை அதோட திறமை மேலே அதுவே டவுட் பண்ண ஆரம்பிக்கும். தென் அப்புறமா இனிஷியேட்டிவ் விசஸ் கில்ட். ஸோ 3 to 5 இயர்ஸ். 3 to 5 இயர்ஸில் வந்து அந்த குழந்தை அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களே இனிஷியேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ 3 to 5 இயர்ஸில் வந்து எப்படி டெவலப் பண்ணுறோமோ அதை வச்சு அதுக்கடுத்து இனிஷியேட்டிவ்லாம் அந்த குழந்தைய எடுக்க ஆரம்பிக்கும். இல்லை அந்த ஸ்டேஜில் ஒழுங்காக அந்த குழந்தை அந்த டெவலப் அட்டைன் பண்ணல அப்படின்னா கில்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தப்பு அதை தான் பண்ணுச்சுன்னா அதை வந்து அச்சீவ் பண்ணியிருக்க ஆரம்பிக்கும். இன் ஸ்டேஜ் 4 இண்டஸ்ட்ரி விசஸ் இன்ஃபியரிட்டி. ஸோ 5 to 13 இயர்ஸ். இந்த ஸ்டேஜ் ஒழுங்காக டெவலப் ஆனால் ஃபுல் கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், இண்டஸ்ட்ரி மாதிரி ஃபுல் கான்ஃபிடென்ஸ் இருக்கும். அண்ட் ஒரு வேளை அது வரல அப்படின்னா இன்ஃபீரியாரிட்டி. ஏன்னா இப்போ இந்த 13 இயர்ஸ்க்குள்ளே ஒருத்தன் வந்து ஒழுங்கான டெவலப் அட்டைன் பண்ணலன்னா எல்லா இடத்துலையும் இன்ஃபீரியராக ஃபீல் பண்ண நினைப்பான். ஸோ இந்த இடத்துல நான் வந்து செட் ஆக மாட்டேன், நான் வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு நினைக்க ஆரம்பிப்பேன். அப்புறம் ஸ்டேஜ் 5 இது வந்து 13 to 21 இயர்ஸ். இங்கே வந்து ஐடென்டிட்டி விசஸ் ரோல் கன்ஃபியூஷன். ஸோ யூஸ்வலாக இந்த ஏஜில் தான் வந்து நம்ம கெரியர்லாம் சூஸ் பண்ணுவோம். ஸோ 13 to 21 இயர்ஸ்லாம் கெரியர்லாம் சூஸ் பண்ணும்போது அங்கே வந்து நமக்கு ரோல் கன்ஃபியூஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தன் வந்து நான் வந்து இப்போ டாக்டர் ஆக போகிறேன்னு சொல்கிறான், ஒருத்தன் இன்ஜினியர் ஆக போகிறேன்னு சொல்கிறான். ஸோ அப்போ நான் உண்மையிலே என்னோடய பர்பஸ் என்னன்னு நமக்கு குழம்ப ஆரம்பிப்போம். ஸோ நான் உண்மையிலே டாக்டராகி நிறைய பேர் காப்பாற்றணுமா இல்லை இன்ஜினியர் ஆகி நிறைய பில்டிங்ஸ்லாம் கட்டணுமான்றது ரோல் கன்ஃபியூஷன் வரும். ஸோ ஒருவேளை அவன் எதாவது சக்ஸஸ் ஆகிட்டான்னா ஐடென்டிஃபை பண்ணிவிடுவான். நான் வந்து இப்போ இன்ஜினியர் தான், நான் வந்து நிறைய பில்டிங்லாம் கட்ட போகிறேன்னு ஐடென்டிஃபை பண்ணிவிடுவான். ஒரு வேளை இந்த ஃபேஸில் அவனால் ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா அப்போ ரோல் கன்ஃபியூஷன் வரும். ஸோ அவன் எந்த வேலைக்கு போனால் அவனுக்கு தெரியாமல் அவன் லைஃப்பை பற்றியே அவன் கன்ஃபியூஸாக சுற்றிட்டே இருப்பான். இப்போ ஸ்டேஜ் 6 இன்டிமசி ஆர் ஐசோலேஷன். ஸோ 21 இயர்ஸ் to 40 இயர்ஸ். ஸோ யூஸ்வலாக இந்த டைமில் தான் இப்போ மேரேஜ் அது மாதிரி டைமில் என்ன ஒன்றா ரிலேஷன்ஷிப் வந்து ஒன்று பில்ட் ஆகும். நல்லா பில்ட் ஆச்சுன்னா இன்டிமசின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாம் பில்ட் ஆகலை, அந்த டைம் வந்து ஒழுங்கான ரிலேஷன்ஷிப் கிடைக்கல, ரிப்பீட்டடாக வந்து நம்ம ஒழுங்கான பார்ட்னர் கிடைக்கல அப்படின்னா ஐசோலேஷன். ஸோ என்ன ஆகும், அவங்க தனிமையிலே இருக்க ஆரம்பிப்பாங்க. இந்த ஏஜில் இந்த 21 to 40 அவங்க எதாவது அட்டைன் பண்ணி ஆகணும். ஒரு ஸ்டேஜ் 7 ஜென்ரேட்டிவிட்டி விசஸ் ஸ்டாக்னேஷன். 40 to 60 இயர்ஸ். ஸோ 40 to 60 என்ன பண்ணால் ஜென்ரேட்டிவிட்டின்னு என்ன அர்த்தம்னா
லைக் அடுத்த தலைமுறைக்கு அவங்க எல்லாமே சேர்த்து வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அதை ஜென்ரேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ தட் அவங்க நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து வர்ற தலைமுறையோ இல்லை அப்படி கூட இருக்க தேவையில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க பண்ணுறது எல்லாமே அவங்க நாட்டுக்காக பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ நாட்டுக்காக நிறைய நல்ல விஷயங்கள் அவங்க பண்ண வைக்கும்போது இந்த ஏஜில் பண்ணணும். ஸோ பண்ணல அப்படின்னா ஸ்டாக்னேஷன். பண்ணலன்னா அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து அப்படியே அதே தான் நிற்க ஆரம்பிக்கும். அப்புறம் ஸ்டேஜ் 8 இன்டெகிரிட்டி விஸ் டிஸ்பேர் 60 டில் தட். ஸோ டெத் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 85 ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன ஒன்றா ஒன்று இன்டெகிரிட்டி. சரி நான் வந்து எல்லாமே நல்லா பண்ணிட்டேன், அப்போ வந்து நான் ஓகே என் வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு இன்டெகிரிட்டி இருக்கும். இல்லை ஒருவேளை அதை நான் பண்ணல அப்படின்னா டிஸ்பேர். அதாவது இந்த மாதிரி நான் வந்து ஒழுங்காக பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு இதுலேயே வாழ்ந்துட்டுருப்போம். சரி நான் அப்படி பண்ணியிருக்கலாம் இப்படி பண்ணியிருக்கலாம்னு சொல்லி வாழ வைப்பாங்க. ஸோ அதனால் இதுதான் இந்த ஸ்டேஜஸ் தான் சொல்கிறாங்க. இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்க்கு 45 இயர்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபெயிலியர்னு நினைக்கிறாரு. அவர் பண்ண விஷயம் எல்லாமே ஃபெயிலியர். மேரேஜும் டிஃபிகல்ட்டி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அவர் அசியூம் பண்ணுறாரு. ஸோ அப்போ அது என்னது ஜென்ரேட்டிவிட்டி. நம்ம என்ன பண்ணால் 40 to 60 வந்து ஒன்று ஜென்ரேட் பண்ணுவாங்க. அதாவது ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ்லாம் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சம்பாதிக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நல்லா சம்பாரித்து இல்லை அவங்க கம்யூனிட்டிக்கு அதாவது அவங்களுக்கு சார்ந்து இருக்கவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணி அந்த மாதிரி இருப்பார். இல்லைன்னா ஒரு அது பண்ணலன்னா ஸ்டாக்னேஷன். ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா அவர் கம்யூனிட்டிக்கும் டிஸ்கனெக்ட் ஆகிட்டார். ஒரு மேரேஜ்மே வந்து நிறைய டிஃபிகல்ட்டியில் இருக்குது. ஜாபும் போயிடுச்சு. ஸோ அப்போ அவர் ஸ்டாக்னேஷனில் இருக்கார். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். A 32-year-old woman named Sarah goes missing after a traumatic breakup, and 2 weeks later she is found in a different city, identifying herself as Lily, claiming she has always lived there. She cannot recall any details of her past or true identity. What is the most likely diagnosis? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க பேர் வந்து சாரான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கும் வந்து இன்னொருத்தவங்களுக்கும் வந்து ரிலேஷன்ஷிப் இருக்குது. அது வந்து பிரேக்கப் ஆயிடுது. அந்த பிரேக்கப் அவங்களால தாங்க முடியல. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஊரை விட்டு ஓடி வேறு ஊருக்கு போயிட்டு அங்கே போயிட்டு அவங்க பேரை வந்து லில்லின்னு வச்சுக்கிட்டு அண்ட் வந்து நான் லில்லி தான் இந்த லைக் புதுசாக இருக்கிற ஊரில் தான் பல வருஷங்களாக இங்கே தான் இருக்கேன், பிறந்தலேருந்து இங்கே தான் இருக்கேன்னு சொல்லி ஒரு கதை சொல்கிறாங்க. ஆக்சுவலி இதை வந்து ஏமாத்துறாங்களான்னு கேட்டிங்கன்னா அவங்க ஏமாத்தலை. அவங்க உண்மையிலேயே அதை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க தான் லில்லினும் அவங்க தான் அந்த ஊரில் இத்தனை நாளாக வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு நம்ப ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் இது வந்து ஒரு கோப்பிங் மெக்கானிசம். அதாவது அந்த பிரேக்கப் அவங்க தாங்க முடியாதனால அவங்க வந்து இந்த மாதிரி நான் அந்த சாராவே கிடையாது, சாராவாக இருந்தால் தானே பிரேக்கப் ஆகும் எனக்கு, ஸோ நான் சாரா கிடையாது, நான் வேறு ஒருத்தங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோப் பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி வச்சு. ஸோ இதுக்கு என்ன பேர்னா டிசோசியேட்டிவ் ஃபியூக். சரி ஓகே, மீதி ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டிசோசியேட்டிவ் அம்னீஷியா. ஆக்சுவலி டிசோசியேட்டிவ் ஃபியூக் இஸ் அ டைப் ஆஃப் டிசோசியேட்டிவ் அம்னீஷியா. ஸோ எல்லாம் ஆப்ஷன் வரல. இந்த ஆப்ஷன் இல்லைன்னா இதுதான் ஆன்சராக இருந்திருக்கும். பட் ஆனால் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஃபியூகே கொடுத்தனால இதெல்லாம் ஆன்சராக இருக்க போகுது. தென் பொசஷன் ட்ரான்ஸ் டிஸார்டர். அதாவது பொசஷன் ஃபார் எக்ஸாம்பிள் சாமி ஆடுறதுலாம் சொல்லுவாங்கள்ல. சரி ஒரு பர்சன் இருப்பாங்க, டக்குன்னு வந்து அம்மன் வந்து என் மேலே ஏறிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தலையெல்லாம் வச்சு போட்டு பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சிடுவாங்க, நான் தான் அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு. இது பேர் பொசஷன். அது யாராவது நம்ம பொசஸ் பண்ண மாதிரி ஆடுறது. தென் டீப் பர்சனலைசேஷன். இது என்னென்னா லைக் ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அவங்க வந்து என்ன அசியம் பண்ணிப்பாங்கன்னா அவங்க லைஃப்பை அவங்களே ஒரு மேலே உட்காந்துக்கிட்டு தேர்ட் பர்சனாக பார்க்குற மாதிரி ஃபீல் பண்ண வைப்பாங்க. ஸோ இது வந்து டீப் பர்சனலைசேஷன் சொல்கிறோம். அப்புறம் 45-year-old man frequently visits multiple doctors over past year, expressing intense worry about various serious illnesses, despite medical tests showing no significant findings. He avoids certain activities due to fear of becoming ill, which is the following describes. ஸோ இதில் என்னென்னா ஒரு பேஷண்ட் இருக்கார். அவர் வந்து நிறைய டாக்டர்கிட்ட போகிறாரு, எல்லா டாக்டர்கிட்டையும் போயிட்டே இருக்கார். போய் வந்து எனக்கு இந்த மாதிரி அது இருக்குது இது இருக்குது, எனக்கு வந்து இந்த நோய் இருக்குது அந்த நோய் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் பயங்கர கவலைப்பட்டு சொல்கிறார். ஆனால் எல்லாருமே டெஸ்ட் பண்ண எல்லாமே நார்மல்னு சொல்கிறாங்க. எல்லாம் டெஸ்ட் பண்ண எல்லாத்தையுமே நார்மல் தான் வருது. ஸோ இப்போ இவருக்கு என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து சொமேட்டிக் சிம்டம் டிஸார்டர். சொமேட்டிக் சிம்டம் டிஸார்டர் வந்து ஒரு சிம்டம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்களுக்கு வயிறு வலி இருக்கும், அப்டமன் பெயின் இருக்கும், அதுக்காக எல்லா டாக்டரையும் போவாங்க, எல்லாமே நார்மல் சொல்லுவாங்க. அப்படி இருந்துச்சுன்னா சொமேட்டிக் சிம்டம் டிஸார்டர். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்டம்லாம் சொல்ல, சீரியஸ் இல்னஸஸ் லைக் ஒரு நோயே இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாரு, எனக்கு நிறைய நோய் இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ என்ன அர்த்தம், அது வந்து சிம்டம் கிடையாது. ஸோ அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. அப்புறம் தேர்ட் ஆப்ஷன் பார்க்கலாம், முன்சாசன் சிண்ட்ரோம். முன்சாசன் சிண்ட்ரோம் என்னென்னா
லைக் பேஷண்ட் வந்து ஃபேக் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேஷண்ட் வந்து இப்போ இங்கே இருக்காங்கன்னா ஒரு ரெட் கலர் பெயிண்ட் தான் உடம்பு ஃபுல்லாக ஊற்றிப்பாங்க. ஊற்றிட்டு இது வந்து பிளட்டு, எனக்கு வந்து அடிபட்டுருச்சு, பிளட் இங்கே ஊற்றுது, எனக்கு வந்து என்னை பாருங்கன்னு சொல்லி ஷீ வில் அஸ்யூம் அ சிக் ரோல். ஸோ தட் எல்லாருமே அவங்க மேலே வந்து லைக் எல்லா டாக்டர்ஸும் அவங்கள பார்ப்பாங்களே, சரி கொஞ்சம் இவங்க அடிபட்டிருக்கு, இவங்கள ஃபஸ்ட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் அட்டென்ஷன் சீக்கிங் மாதிரி அவங்க பண்ணுவாங்க. இது பேர் முன்ஷேசன் சிண்ட்ரோம். அதே மலிங்கரிங்கில் என்னென்னா, மலிங்கரிங்கும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட் வந்து எனக்கு வந்து காது கேட்கலன்னு சொல்லுவாங்க. காது கேட்கலன்னு போய் சொல்லுவாங்க. ஆக்சுவலி காது கேட்டு தான் இருக்கும். ஏன் சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கெயின் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காது கேட்கலன்னா வந்து அவங்க ஒரு வேலைக்கே போகாமல் இப்போ காசு தருவாங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு ஃபேக்ட்ரியில். பிகாஸ் அந்த ஃபேக்ட்ரினால தான் அந்த காது கேட்காம போச்சுன்னு சொல்லி ஒரு கோர்ட்டில் சொல்லி கிளைம் பண்ணிட்டாருன்னா அந்த ஃபேக்ட்ரி வந்து அவருக்கு லைக் நஷ்டஈடு தர போகிறாங்க. ஸோ காசு தர போகிறாங்க. அதுக்காக அவர் ஏமாத்துறாரு, வேணுன்ட்டே எனக்கு காது கேட்கலன்ற மாதிரி. இது பேர் வந்து மலிங்கரிங் அப்படின்னு சொல்கிறோம். அதே இந்த கொஷனுக்கு தான் இது வந்து இல்னஸ் ஆங்ஸைட்டி டிஸார்டர். அதாவது இல்னஸ் ஒரு நோய் எனக்கு இருக்குன்னு நினச்சி அதை நினச்சி ஆங்ஸைட்டி பயந்து பாருங்கள். அவாய்ட் சர்டன் ஆக்டிவிட்டிஸ் டியூ டு ஃபியர் ஆஃப் பிகமிங் இல். ஸோ அதனால் நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும், நான் பயந்து நான் வந்து ஓவர் எக்ஸசைஸ்லாம் பண்ணாமல் லைக் எக்ஸசைஸே பண்ணாமல் நிறைய இது பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஸோ அப்போ அது வந்து என்னது, அது வந்து ஒரு ஆங்ஸைட்டி டிஸார்டர் மாதிரியே சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட், a 29-year-old woman has persistent worry that she will has an unpleasant body odor that others can smell. Despite reassurance from her friends and family that she does not smell bad, she feels convinced that her odor is noticeable and offensive. ஸோ she also avoids social situations. இது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு மேலே வந்து ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே அசியூம் பண்ணுறாங்க. அந்த ஸ்மெல்ல வந்து மீதி பேர்லாம் ஸ்மெல் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட பேச மாட்டாங்கன்னு சொல்லி இவங்களே பயப்படுறாங்க. ஸோ ஆனால் என்ன சொல்கிறாங்க, இந்த மீதி பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, உன் மேலே எந்த ஸ்மெல்லும் வரலன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் நம்ப மாட்டுறாங்க. இல்லை என் மேலே ஸ்மெல்லு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஷி யூசஸ் ஸ்ட்ராங் ஃப்ரேக்ரன்ஸ், நிறைய சென்ட்லாம் அடிச்சுக்கிறாங்க வேணுன்ட்டு எக்ஸ்ட்ராவாக. லைக் இது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ சோஷியல் ஆங்ஸைட்டி டிஸார்டர். ஆனால் அவங்களுக்கு சோஷியல் ஆங்ஸைட்டி டிஸார்டர்னு அர்த்தம்னா லைக் நான் வெளியே போய் புதுசாக ஒருத்தங்கிட்ட பேசுகிறதுக்கு பயப்படுறது அந்த மாதிரி. ஸோ ஆனால் இது அப்படி கிடையாது. அவங்களும் பேசலாம், ஒருத்தங்கிட்ட பயப்படல. ஆனால் வந்து அவங்க மேலே நாத்தடிக்குன்ற ஒரு இது இருக்குது. லைக் மீதி பேர் அவங்க நாத்தத்தை ஸ்மெல் பண்ணிட்டு அவங்ககிட்ட வராமல் போயிடுவாங்கன்ற பயத்தெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ ஆனால் இது கிடையாது. பாடி டிஸ்மார்ஃபிக் டிஸார்டர். பாடி டிஸ்மார்ஃபிக்கில் வந்து ஒரு ஃபிசிக்கல் ஃபீச்சர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மூக்கு வந்து எனக்கு வந்து பெருசாக இருக்குது, அதனால நான் யார்ட்டையும் பேச மாட்டேன்னு சொல்கிறது வந்து பாடி டிஸ்மார்ஃபியான்னு சொல்லுவாங்க. லைக் மூக்கு வந்து நார்மலாக தான் இருக்கும். ஆனால் ஷி வில் அஸ்யூம் என் மூக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, அதனால தான் வந்து என்கிட்ட யாரும் பேச மாட்டுறாங்க அப்படின்னு அவங்களே அவங்களோட நார்மலாக இருக்கிற மூக்கை மேலே ப்ளேம் பண்ண நினைப்பாங்க. இது வந்து பாடி டிஸ்மார்ஃபியான்னு சொல்கிறோம். அடுத்து ஆல்ஃபேக்டரி ரெஃபரன்ஸ் சிண்ட்ரோம். ஸோ ஆல்ஃபேக்ட் ரெஃபரன்ஸ் என்னென்னா லைக் ஒரு இதான் ஆக்சுவலி இந்த ஆன்சர் வந்து இதுதான் சி தான். லைக் வந்து ஆல்ஃபேக்டரி வந்து என்ன என் மேலேருந்து ஸ்மெல் வருது, அது எல்லாருமே வந்து ஸ்மெல் பண்ணுறாங்க, அதனால வந்து என்னை அதை வச்சே வந்து இது பண்ணுவாங்க, என்கிட்ட யாரும் பேச மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆல்ஃபேக்டரி ரெஃபரன்ஸ் சிண்ட்ரோம். ஆல்ஃபேக்டரி ஹாலுசினேஷன். ஸோ இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபேக்டரி ஹாலுசினேஷனில் ஒரு ஸ்மெல் அங்கே இருக்கவே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நான் ஒரு பேஷண்ட் இருக்காங்கன்னா என்ன சொல்கிறான், எனக்கு வந்து ஸ்ட்ராபெரி ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அந்த ரூம்லேயே ஸ்ட்ராபெரி இல்லை, ஸ்ட்ராபெரி சென்ட்டு எதுவுமே அங்கே இல்லை. ஆனால் என்ன சொல்கிறேன், ஸ்ட்ராபெரி ஸ்மெல் நல்லாவே வருதுன்றான். மீதி அந்த ரூமில் இருக்கிற மீதி யாருக்குமே ஸ்மெல் வரல. இது பேர் வந்து ஆல்ஃபேக்டரி ஹாலுசினேஷன். அதாவது இல்லாத ஒரு விஷயத்த இருக்குன்னு அவன் நம்புறது. அதே மாதிரி இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மெல் இல்லை நம்புறாங்கன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அப்படி கிடையாது. இதில் என்னென்னா ஸ்மெல் இல்லை, பட் ஆனால் அந்த பேஷண்ட்டுக்கும் அந்த ஸ்மெல் வரல. லைக் இப்போ அந்த லேடி கிட்டனாலும் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல் வரலன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் மீதி பேர் ஸ்மெல் பண்ணுறாங்க அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா இது வந்து ஆல்ஃபேக்டரி ரெஃபரன்ஸ் சிண்ட்ரோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குட் பை.